அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 947 ரூபாய் 50 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 19 உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல கூகுள் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 65 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 283 ரூபாய் 7 உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 60 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாயாக உள்ளது. அடுத்ததா சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 955 ரூபாய் 25 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 16 உள்ளது. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் காலை 10 மணி தொடங்கி 2:30 மணி வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கப்புறமா இரவு 7:30 11:30 வரைக்கும் இருப்பாங்க. மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. 950 ரூபாயாக உள்ளது இலங்கையின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு. அதே போல இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 50 உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல KBE எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு 281 ரூபாய் 90 இலங்கைக்கு 951 ரூபாய் 50 வழங்கியிருக்கிறாங்க. அதே போல குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு, அதே போல் அக்கௌண்ட் நம்பர் பேங்குடைய பேர்லேருந்து எல்லாமே சரியாக இருக்கான்றதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷனும் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, Oman Exchange, Bahrain Exchange, BEC, World Street Exchange, Sajil Exchange, Malik Exchange, International Exchange, Al Shafa Exchange. இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் வெள்ளிக்கிழமைகளில் 750 ஃபில்ஸ் வரைக்கும் கட்டணம் அறவிடுவாங்க. மற்ற நாட்களில் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட 350 ஃபில்ஸ்லேருந்து 500 ஃபில்ஸ் வரைக்கும் ARY எக்ஸ்சேஞ்ச் மூலம் உங்களுக்கு லாபம் இருக்குது கட்டணத்தில். அதே போல தான் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்முல்லா, அல்முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகளை பார்த்தீங்கன்னா 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுவாங்க. இதன் அடிப்படையில் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட இவங்கள்ட்டையும் ஒரு 250 ஃபில்ஸ் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். அதனால் முடிந்த வரைக்கும் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. அதே போல் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளை பற்றி மறக்காமல் கமெண்ட்லையும் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 533 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 122 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 328 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 28 தினார் 711 ஃபில்ஸ். மறுபடியும் 100 ஃபில்ஸால் தங்க விலை அதிகரிச்சிருக்குது. இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்கக்கூடியவங்க வாங்கிக்கோங்க. மீண்டும் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. குற்றங்களை தவிர்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்தில் உள்துறை அமைச்சகம் இது மாதிரி உங்களுடைய ஃபோட்டோவோட வெளியிடுவாங்க. குவைத்தை சூழவுள்ள மழை மற்றும் இடியுடன் கூடிய மின்னல். வானிலை அவதான மையம் எச்சரிக்கை. அதே போல அலையோன் பகுதிகளில் நேற்றைய தினம் கோர விபத்து. இந்த விபத்தில் ஒருவர் படுகாயம், இன்னொருவர் மரணம். வைத்தியரின் வாகனத்தை ஷுவைக் பகுதிகள் வைத்து திருடிய வெளிநாட்டவர்
கொலை மிரட்டல் விடுத்ததாக தகவல், போலீசில் புகார். 15 வயது இளைஞரை கடத்தி பாலைவனத்தில் வைத்து டார்ச்சர் செய்த நபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. அதே போல இதோ இனிமேல் பேச்சுக்கு இடமே இல்லை, அடித்தடிதான், அடித்து நொறுக்குகின்றது குவைத்துடைய முனிசிபாலிட்டி. அதே போல ஃபேஹில் அதிவேக சாலை காலை 2 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் மூடப்படும். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். புனித ரமதான் மாதத்தின் 4வது நோன்பு இன்று ஆரம்பமாகி இருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ். அதே போல காலை 4 மணி 52 நிமிடம் ஆரம்பம், முடிவு 5 மணி 49 நிமிடம் ஃபுத்தூருடைய நேரம். அதே போல மெத்தாலஜி குவைத்துடைய வானிலை அவதான மையம் இன்று செவ்வாய்க்கிழமை தொடங்கி எதிர்வரும் சனிக்கிழமை வரை குவைத்துடைய காலநிலை மிகவும் மோசமாக இருக்கும். இடியுடன் கூடிய மின்னல் மற்றும் ஒவ்வொரு பகுதிகளிலையும் வெவ்வேறு விதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. கூடிய மழையிலிருந்து குறைந்த மழை வரைக்கும் பெய்யலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி சவுதி அரேபியாவில் தற்போது ரியாத் ஆலங்கட்டி மழை பெய்ய ஆரம்பித்துள்ளது. எதிர்வரும் நாட்களில் குவைத்திலும் இவ்வாறான மழையை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல நேற்றைய தினம் ஏமன் நாட்டில் மறுபடியும் பூகம்பம் பதிவாகி இருக்குது. இந்த பூகம்பம் 4.5 ரிக்டர் அளவிலான பூகம்பமாக இருந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் காலநிலையுடைய மாற்றங்கள் ஒவ்வொரு விதமான இழப்புகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்த காத்திருக்கிறது. குவைத்தி பெண் மருத்துவரின் வாகனத்தை ஷுவைக்கில் திருடிய இனம் தெரியாத நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு அவரை படுகொலை செய்ய போவதாக அச்சுறுத்தி அழைத்து வரப்பட்டார். கைது செய்யப்படுவதை விரைவுபடுத்துவதற்காக வாகனத்தில் விவரம் பரப்பப்பட்டது. ஒரு ஷாப்பிங் மாலில் வாகன நிறுத்தும் இடத்தில் கத்தியை காட்டி மிரட்டிய பின்னர் குடிமகன் அல்ஷாமியா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இது சம்பந்தமான மேலதிக விசாரணைகளை அல்ஷாமியா போலீசார் புலனாய்வுத்துறையிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். வாகனங்களை வழிப்பறி பண்ணக்கூடிய நபர்கள் அதிகரித்து வராங்க குவைத்தில், தயவு செய்து கவனமாக இருங்க. அதே போல் இதோ குற்றவியல் நீதிமன்றம் ஜஹரா பாலைவனத்தில் 15 வயது இளைஞன் ஒருவரை கழித்து சென்று தாக்கிய குற்றச்சாட்டில் 2 இளைஞர்களுக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் 10 வருட சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கடத்தி சென்று வாகனத்தில் நடந்து போயிட்டு இருந்த சிறுவனை 15 வயது இளைஞனை கடத்திட்டு போய் பாலைவனத்தில் வச்சு இவங்க டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. அதன் அடிப்படையிலே தான் 10 வருட காலம் சிறை தண்டனை விதித்திருக்கிறாங்க. அதே போல் வீதிகளில் நடமாடக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி தான் பாலைவன பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஓட்டுநர்கள் நீங்களும் ரொம்ப கவனம். எந்த இடத்துல வச்சு நம்மளுடைய வாகனத்தை பறிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, பெருசு பணத்தை பறிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில சேட்டை பிடிச்சவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க, ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி தான் 75,000 போதை மாத்திரைகளுடன் பிடிபட்டார் சிறிய நாட்டவர். இந்த நபரை கைது செய்திருக்கிறாங்க. கத்தாருடைய போதைப் பொருள் தடுப்பு குற்றப்பிரிவு, அதே போல் குவைத்துடைய போதைப் பொருள் தடுப்பு குற்றப்பிரிவு 2 பேரும் சேர்ந்து தான் கைது பண்ணியிருந்தது தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு மோட்டர் ஒன்றுக்குள்ளே வச்சு மறைச்சு இந்த நபர் குவைத்துக்குள்ளே கொண்டு வர முயற்சி செஞ்சிருக்கிறாரு. இந்த மாதிரி தவறு பண்ணினீங்க இப்படித்தான் போட்டோவோட பப்ளிஷ் பண்ணுவாங்க. الأمن الجنائي متمثلا بالإدارة العامة لمكافحة المخدرات وبالتعاون مع نظيرها في دولة قطر الشقيقة من إحباط تهريب شحنة ضخمة من المؤثرات العقلية تقدر بحوالي 75,000 حبة، كانت مخبأة بطريقة احترافية داخل قطع غيار للسيارات. وبعد ورود معلومات سرية تفيد بوجود شبكة إجرامية تنشط في تهريب المؤثرات العقلية بكميات كبيرة من إحدى الدول الأوروبية إلى منطقة الخليج، وأن دولة الكويت هي الوجهة المستهدفة. وأسفرت العملية عن ضبط المتهم وهو سوري الجنسية، وبمواجهته أقر بأنه مكلف من أحد أقاربه المقيم في إحدى الدول الأوروبية لاستلام الشحنة وترويجها داخل البلاد مقابل مبلغ مالي. وتم إحالة المتهم والمضبوطات إلى جهة الاختصاص لاتخاذ الإجراءات القانونية اللازمة.
எந்தவித சலுகையும் இல்லை, எந்த ஒரு மன்னிப்பும் இல்லை. அதிரடியாக ஸ்டிக்கர் ஒட்டின பிறகும் கூடாரத்தை அகற்றாத பட்சத்தில் அடித்து நொறுக்கப்படும். தற்போது அறுதியா பகுதிகளில் அறுதியா மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அடித்து தூக்குறாங்க. நேற்று தினம் இது சம்பந்தமான ஒரு வீடியோவையும் பதிவிட்டிருந்தார் ஒரு சகோதரர். அவருக்கும் ரொம்ப நன்றி. லயோன் பகுதிகளில் நேற்றைய தினம் வாகன விபத்து ஒன்று பதிவாகி இருக்குது. இந்த வாகன விபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அதே போல குவைத்திய குடிமகன் ஒருவர் படுகாயமடைந்து ஜஹரா மருத்துவமனையின் அதி தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க குவைத்துடைய தீயணைப்பு படை. வாகன ஓட்டுநர்களை தயவு செய்து வேகத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. அதே போல இறைவனுடைய பாதுகாப்பு என்றைக்கும் நிலைக்கட்டும். வீடுகளில் கிச்சன்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க, கடைகளில் கிச்சன்களில் வேலை பார்க்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. தீயணைப்புத்துறை தொடர்ந்துமே உங்களுக்கு அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கேஸ் அடுப்பு வெடிக்கிறத பற்றி நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அந்த வீடியோவை லிங்க் பண்ணியிருக்கேன், மறக்காம போய் பார்த்துக்கோங்க. حياكم الله وتقبل على طاعتكم. موضوعنا اليوم عن السلامة في المطبخ. من الضروري وعي ربة المنزل والأعمال المنزلية بالتصرف الصحيح عند نشوب حريق. الحرص على استخدام بطانية الحريق في إخماد حرائق زيت الغلي والابتعاد عن استخدام الماء. يجب اقتناء مطفأة الحريق واستخدامها للحرائق الكهربائية. دائما تجنب الحمل الكهربائي الزائد عند استخدام الأجهزة الكهربائية. عدم السماح للأطفال بدخول المطبخ بمفردهم. دائما احرص على عدم الانشغال بأمور أخرى أثناء الطهي وترك الأكل على الموقد. وفي الختام نتمنى السلامة للجميع وتقبل الله طاعتكم. வாகன நிறுத்துமிடங்களில் தயவு செய்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. வாகன ஓட்டுநர்களே வாகனங்களை சரியாக நேர்கோட்டில் நிறுத்துங்க. வீல் சேர் பார்க்கின்களில் அனுமதி இல்லாமல் நிறுத்தாதீங்க. ரொம்ப கவனம். اصفط سيارتك بالمكان المخصص لها بالأسواق، ولا تحاول انك تعرقل حركة السير. تقبل الله طاعتكم. مع تحيات الإدارة العامة للعلاقات والإعلام الأمني في وزارة الداخلية. மிஷ்ரஃப் பகுதிகளில் இருக்கக்கூடிய 30வது ரிங் ரோடு காலை 2 மணிலிருந்து இன்றைக்கு 6 மணி வரைக்கும் மிடில் மற்றும் வலதுபுறமான பகுதி மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. வாகன ஓட்டுநர்களே அவாய்ட் பண்ணிக்கோங்க 30ஆம் நம்பர் ரோடை இன்றைக்கு மட்டும். அதே போல் குவைத்துடைய பல பகுதிகளையும் கேலா பகுதிகளில் தற்போது பராமரிப்பு பணிகளை வெகு வேகமாக மேற்கொண்டு வராங்க குவைத்துடைய பொதுப்பணித்துறை அமைச்சகம் மற்றும் ரோட் அண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் பப்ளிக் அத்தாரிட்டி. இதில் குறிப்பாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில குடியிருப்பு பகுதிகள் வேகமாகவே கிளியர் பண்ணிக்கிட்டு வராங்க. இன்னும் சில அதிவேக சாலைகளையும் வேகமாக துரிதப்படுத்திக்கிட்டு வராங்க. வாகன ஓட்டுநர்களும் ரொம்ப கவனம். அதே மாதிரி வாகனங்களை ரோட்டோரமாக நிறுத்தி வைக்கிறத முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. பார்க்கிங் இல்லாத பட்சத்தில் முடிந்த வரைக்கும் வேற எங்காவது பார்க்கிங் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். குறிப்பாக எகேலா பகுதிகளில் இனி வரும் நாட்களில் மெயின்டெனன்ஸ் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. نورة محمد المشعان. اليوم احنا متواجدين في موقع في منطقة العكيلة بقطعة جديدة وهي قطعة 4 للوقوف على آخر مستجدات الأعمال بالعقود الجديدة للصيانة الجذرية لأعمال الطرق. والأعمال عبارة عن فرش تايب 3 بسماكة 5 سنتيمتر. نرجو منكم متابعة الإدارة العامة للمرور لمعرفة الإغلاقات القادمة في مناطق وطرق دولة الكويت، وذلك لجميع مشاريع العقود الجذرية للصيانة والطرق تجنبا الاختناقات المرورية. كما نرجو من أهالي المنطقة أن يطولون بالهم علينا ويتعاونون معنا لإنجاز الأعمال على أكمل وجه وفي وقتها المحدد.
வீடுகளுக்கு முன்னால் வாகனங்களை நிறுத்தி வச்சிருக்கிறவங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசௌகரியப்படுறாங்க சில பள்ளங்களால். வண்டி கழுவி விட்டுட்டு அந்த தண்ணீர் தேங்கி நிற்கிறதாலையும், சில நேரங்களில் பக்கத்து வீட்டு வண்டிகள் கழுவிட்டு போகிற தண்ணியாலையும் வாகனங்களுடைய டயர் பட்டு அந்த பள்ளத்தில் தெரிக்கும் போது இருக்கிற தண்ணிகள் வந்து தெரிச்சு நிறைய வாகனங்களை நாஸ்தி பண்ணுது. வாகனம் கழுவி ரொம்ப கஷ்டப்பட்டு இழைச்சி போகிற அளவுக்கு ஓட்டுநர்களின் நிலைமை இருக்குது. இன்ஷால்லா எதிர்வரும் நாட்களில் வேகமாகவே குடியிருப்பு பகுதிகளிலையும் வாகனங்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் வீதிகளை வேகமாகவே தயார்படுத்துவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க டாக்டர் நூர் அல் மெஷஹான் பொதுப்பணித்துறை அமைச்சர். அதே போல் தயவு செய்து ரொம்ப கவனம், இந்த நோன்பு மாதத்தில் அடுப்பு கேஸ் குக்கர் பாவிக்கக்கூடியவங்க, கேஸ் அடுப்புகளை பாவிக்கக்கூடியவங்க, ஃபரன் முக்கியமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபரம் பாவிக்கக்கூடியவங்க, ஏதாவது பாபிக்யூ அது மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு ஃபரம் பாவிக்கிற நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கும் மிக முக்கியமான தகவல், ரொம்ப கவனம். கேஸை திறந்து விட்டுட்டு தயவு செய்து எங்கேயுமே வந்து போகாதீங்க. கேஸை மூடி விட்டுட்டு அதுக்கப்புறம் கதவை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் பற்ற வைங்க. இது சம்மந்தமான ஒருவர் கண் முன்னாடி அப்படியோ குப்புன்னு நெருப்பு பிடிச்சி மொத்தமாக தீயில கருகினார். அந்த வீடியோவோட சேர்த்து வீடியோ போட்டிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.